ஐயனார் துணை அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சோழன் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் பேசியிருப்பாங்க. அவங்க அப்பாவை காரில் கூட்டிகிட்டு வரும்போது யதார்த்தமாக சண்டை போடுற மாதிரி தான் ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க. ஆனால் நிலாவை இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகணும், திரும்ப நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகணுங்கிற பிளானில் நிலாவோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா நிலா இப்போ இருக்க சோழன் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேரன் கையால் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சோழன் உள்ளே வந்தோடனே நீங்கள் போய் எங்கள் அப்பாட்ட பேசினால்தான் தான் எங்கள் அப்பா சமாதானமாகி வந்து என்னை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழன் கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோழனையும் நிலாவும் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா சொல்லுவாங்க. சேரனும் தாராளமாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு சோழன் கிட்ட நிலாவோட அப்பா, இன்னும் ஒரு வாரம் நான் டைம் சொல்லியிருந்தேன், ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 நாள் இருக்குது, அதுக்குள்ளே என்னோட பொண்ணை என் வீட்டில் இருக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட வந்து நிலாவோட அப்பா சவால் விடுறாரு. அதுக்கு சோழன் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் என்னை தாண்டி நிலாவை நீங்கள் கூட்டிகிட்டு போகவே முடியாது, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சோழனும் இன்னொரு சைடு வந்து சவால் விடுறாங்க. இதுக்கு இடையில நிலா மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாங்க. ஸோ நிலா வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அவங்க வீட்டிலே இருக்க போகிறாங்களா, இல்லை இங்கே வந்து சோழன் வீட்டில் உள்ள எல்லாரும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.